மறைச்சிடலாம். ஆனா இந்த பொண்ணு விதவன்னு ஊருக்குள்ள ஒருத்தன் செய்தி சொல்ல போயிருக்கான். இந்த பொண்ணே அந்த ஆளுகிட்ட சொல்லி இருக்குப்பா. இந்த பொய்யின் ஆக்குனாதான் இந்த பொண்ண நீ உயிரோட கூட்டிட்டு போக முடியும். தாலிய கட்டுப்பா, யோசிச்சுக்கிட்டே இருக்காதப்பா. மிச்சத்தை நான் பாத்துக்கிறப்பா. கட்டுப்பா. ஏட்டா முடிக்கிற? ஐயா, அந்த பொண்ணுதான் என்கிட்ட சொல்லுச்சு கல்யாணம் நடந்த அன்னைக்கு புருஷன் செத்துட்டாருன்னு சொல்லுச்சுங்க ஐயா. சூரி, என்னப்பா பேசுற? கட்டின புருஷன் அவ பக்கத்திலே நிக்கிறான். இந்த மாதிரி வாரிய சொல்றியே, இதெல்லாம் தப்புப்பா. அவ கழுத்துல தாலி இருக்கு, நீ ஏன் இப்படி சொல்ற? ஐயா, அந்த பொண்ணுதான் அப்படி சொல்லுச்சு. இரு நான் விசாரிக்கிறேன். வைத்தியராமா, இவங்க யாரு? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாய்யா, தெரிஞ்சவங்க தான். இன்னைக்குதான் வைத்தியசாலைக்கு வந்து மருந்து வாங்க வந்தாங்க. மருந்த வாங்கிட்டு ஊருக்கு திரும்பையில எவனோ காலி பயல்க இவங்கள வழிமறிச்சு கலாட்டா பண்ணிருக்கானுங்க. அவனுங்க கிட்டே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடி இருக்காங்க ஐயா. இந்த பொண்ணு கோயிலுக்குள்ள நுழைஞ்சிருச்சுங்க ஐயா. கையில இருந்த மருந்து பாட்டிலு தவறி போய் கருவறைக்குள்ள விழுந்திருக்குங்க ஐயா. ஐயா, இன்னும் எதுக்கியா இங்கேயே போட்டு வச்சிருக்கீங்க? நாச்சியாரம்மா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்கய்யா. அப்படியே அழுது மாதிரி மூஞ்சி வச்சு ஏன் மூஞ்சியை பத்தி என்ன பிரயோஜனம்? நேரத்துக்கு அந்த சின்ன தம்பியும் துளசியும் சோழியை முடிச்சிருப்பாங்கல்ல. ஐயா,